அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எஸ்எம் அகாடமி டிஎன். நம்ம இப்போ எஸ்ஐக்கான கரண்ட் அஃபேர் அனாலிசிஸ் பார்க்கலாம். அதில் எஸ்ஐயில் எத்தனை கொஸ்டின் கரண்ட் அஃபேர் கேட்குறாங்க, எந்த மாதத்துலேருந்து கேட்குறாங்க, எதனால் அந்த கரண்ட் அஃபேர் கொஸ்டின்லாம் கேட்குறாங்க, நம்ம கரண்ட் அஃபேர் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு என்னென்ன டாப்பிக்லாம் படிக்கணும் அப்படி சொல்லி கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எஸ்ஐ படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எஸ்ஐன்னு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது 2023 கொஸ்டின் பேப்பர் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ 14வது கொஸ்டின் பாருங்கள். அந்த 14வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் சென்னையை அடுத்து மாமல்லபுரத்தில் 2022ஆம் வருடம் நடைபெற்றது. இது வந்து கரெக்டு. எதுக்காண்டி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, நமக்கு செஸ் ஒலிம்பியாட் போட்டி எப்போ நடந்ததுன்னா ஜூலை மாதம் டு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நடந்திருக்கு. 2022 நடந்திருக்கு. அப்படின்னா பார்த்துக்கோங்க, நமக்கு எஸ்ஐ எக்ஸாம் 2023 ஆகஸ்ட் மாதம் நடந்தது, ஆகஸ்ட் 25 நடந்தது. ஆனால் இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டி 2022 ஜூலை டு ஆகஸ்ட்டில் நடந்திருக்கு. அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அப்போ ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர் படித்தே ஆகணும். அதனால் எல்லோரும் ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர் படிக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் சொல்கிறேன் பாருங்கள். செஸ் ஒலிம்பியா போட்டி 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் போட்டியாகும். இது நம்ம கரண்ட் அஃபேர் படித்து தான் தெரிஞ்சுக்கணும் கிடையாது. கரண்ட் அஃபேர் படிக்காமல் நம்ம ஸ்கூல் புக்கை பார்த்தே படிச்சிருக்கலாம். ஸ்கூல் புக்கில் 6th ஃபஸ்ட் டேர்மில் பேஜ் நம்ம கடைசி பேஜில் பாருங்கள். விஸ்வநாதன் ஆனந்த் அவங்க சாம்பியன் பட்டம் வாங்கியிருப்பாங்க. அது எப்போன்னா 2000, அதுக்கப்புறம் 2007, 2008, 2010, 2012 இதிலலாம் சாம்பியன் பட்டம் வாங்கியிருப்பாங்க. அப்போ நமக்கு இதுலேருந்தே தெரிஞ்சிடும் 2007க்கு அப்புறம் 2008 தொடர்ந்து அடுத்தடுத்த வருஷம் நடக்குது. அப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடக்கும். இதை வச்சு கெஸ் பண்ணியிருக்கலாம் நம்ம. அடுத்தது பாருங்கள், 2010 டு 12 2 வருஷம் கேப் தான் இருக்குது, இந்த டைமில் நடந்திருக்கு. அப்படின்னா இதை வச்சு கூட நம்ம கெஸ் பண்ணி போடலாம். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து உக்ரைனின் தலைநகரம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உக்ரைன் தலைநகரம் கியூ, ஆப்ஷன் பி. எதனால் உக்ரைனை பற்றி கேட்டிருக்காங்கன்னா, இப்போ உக்ரைனுக்கு போர், உக்ரைன் ரஷ்யா போர் 2022 நடந்துட்டு, 2022 பிப்ரவரி மாதமே நடந்துட்டு. நமக்கு எக்ஸாம் தெரியும் 2023 ஆகஸ்ட்டில் நடந்தது. ஆனால் இதுக்கு பிப்ரவரிலேருந்து கேட்குறான் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. பிப்ரவரியிலேருந்து கேட்கல. ஏன்னா அது 2023 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. 2023 உக்ரைன் ரஷ்யாவை திரும்ப தாக்கியிருப்பாங்க. அது திரும்ப தாக்குனது எப்போன்னா ஜூன் 8 தாக்கியிருப்பாங்க. 2023 ஜூன் 8 உக்ரைன் ரஷ்யாவை தாக்கியிருப்பாங்க. அதனால தான் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2022 கொஸ்டின் ரொம்ப பழைய கொஸ்டின் நினைக்காதீங்க. உக்ரைனு ரஷ்யாவை தாக்கியிருப்பாங்க. 2023 ஜூன் 8 தாக்கியிருப்பாங்க. அதனால் அந்த கொஸ்டின் கேட்குறாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, செஸ்லேருந்து ஒரு கொஸ்டின், அதுக்கப்புறம் வேர்ல்டு சம்பந்தமாக வேர்ல்டு ஜிகே பற்றி ஒரு கரண்ட் அஃபேர் கேட்டிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்கலாம். அடுத்து வயோமித்ரா என்னும் பெண் ரோபோ எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த வயோமித்ராங்கிறது ககன்யான் திட்டத்தோட தொடர்புடையது. அந்த வயோமித்ரா ரோபோ எதற்காக உருவாக்கியிருப்பாங்கன்னா, விண்வெளி பயணத்துக்காக ஒரு ரோபோ ரெடி பண்ணுறதுக்காண்டி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா விண்வெளிக்கு மனிதனை அனுப்புகிறதா தான் பிளானு. அதனால தான் ஃபஸ்ட்டு ரோபோ வச்சு செக் பண்ணலாங்கிறதுக்காண்டி வயோமித்ராங்கிற பெண் ரோபோ கண்டுபிடிச்சிருக்காங்க. ககன்யான் திட்டம் விண்வெளி பயணத்துக்காண்டி மனிதன் விண்வெளிக்கு அனுப்புறதுக்காண்டி பண்ணியிருப்பாங்க. அந்த வயோமித்ரா எப்போ விண்வெளிக்கு இந்த மாதிரி பெண் ரோபோ அனுப்பலாம்னு சொல்லி எந்த மாதம் சொல்லியிருக்காங்கன்னா, அக்டோபர் மாதம் 2022. 2022 தான் இந்த மாதிரி விண்வெளிக்கு வயோமித்ரா அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இஸ்ரோ சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க, அக்டோபர் மாதம் 2022 அக்டோபர் மாதம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து 21வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் ககன்யான் மிஷன் எதனுடன் தொடர்புடையது? இப்போ தான் பார்த்தோம். மனித விண்வெளி பயணத்திட்டம். மனிதன் விண்வெளிக்கு அனுப்புறதுக்காக அந்த பயணத்திட்டத்து பேர் தான் ககன்யான் திட்டம். அதே கொஸ்டின் தான் ரிப்பீட்டட் ஆகிருக்கு. இதுவும் அக்டோபர் மாத கொஸ்டின் தான், அக்டோபர் 2022.
அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து 22வது கொஸ்டின் பாருங்கள். பின் வருவனவற்றை பொறுத்துக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ராணி ராம்பால்ங்கிறவங்க யாருன்னா அவங்க வந்து ஒரு ஹாக்கி பிளேயர், ஒரு உமன் ஹாக்கி பிளேயரு. அவங்க வந்து இப்போ ஹாக்கிலேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஆனால் எதனால் அவங்கள பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து மார்ச் மாதம் 21 அதாவது 21 மார்ச் 2023 அவங்க நேமில் ஒரு ஸ்டேடியம் தொடங்கியிருக்காங்க. அதனால தான் ராணி ராம்பாலை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எங்கே அந்த ஸ்டேடியம் தொடங்கியிருக்காங்கன்னா உத்தரப்பிரதேசில் ராணி ராம்பாலுக்காண்டி அவங்களோட நேமில் ஒரு ஸ்டேடியம் தொடங்கியிருக்காங்க. அதனால தான் ராணி ராம்பால் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து மித்தாலி ராஜ் பாருங்கள். மித்தாலி ராஜ் வந்து 2022 ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அவங்க வந்து கிரிக்கெட் பிளேயரு, இந்தியா உமன் டீமோட கேப்டனு. 2022 ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஆனால் எதுக்கு இப்போ கேட்டிருக்காங்கன்னா, உமன் ப்ரீமியர் லீக் ஒன்று இருக்கும், ஐபிஎல் மாதிரி உமன் ப்ரீமியர் லீக்னு ஒரு கிரிக்கெட் நடத்துவாங்க. அந்த கிரிக்கெட்டில் குஜராத்னு ஒரு டீம் இருக்குது. அந்த டீமுக்கு வந்து மென்டராக செலக்ட் பண்ணியிருப்பாங்க. மென்டராக மித்தாலி ராஜ் இருப்பாங்க. அதனால தான் மித்தாலி ராஜை வந்து இப்போ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, அல்லது கேட்டிருக்க மாட்டாங்க. அடுத்து ஹீமா தாஸ் பற்றி பார்க்கலாம். ஹீமா தாஸ் எதுக்கு கொஸ்டினில் வச்சுருக்காங்கன்னா, ஹீமா தாஸ் வந்து இப்போ காமன்வெல்த்தில் வந்து செமிஃபைனலில் தோற்றுருப்பாங்க. காமன்வெல்த் செமிஃபைனல் வரைக்கும் போயிருப்பாங்க. அவங்களால ஃபைனல் போயிருக்க முடியாது. ஆனால் ஏசியன் கேமில் வந்து ஹீமா தாஸ் வந்து கண்டிப்பாக வின் பண்ணுவாங்கன்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் ஹீமா தாஸுக்கு வந்து இன்ஜுரி ஆகிருக்கும். இன்ஜுரி ஆகிட்டு 2023 காமன்வெல்த்தில் வந்து இன்ஜுரினால் அவங்க வந்து கேம் வந்து ப்ளே பண்ண முடியாது. ஹீமா தாஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 200 மீட்டர் ரன்னிங்கில் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அந்த 200 மீட்டர் ரன்னிங்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அதனால் அவங்க ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. அதனால தான் ஹீமா தாஸை பற்றி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஹீமா தாஸ் வந்து என்ன 200 மீட்டர் ரன்னிங்கு. அடுத்து மீராபாய் சானுவை பற்றி பார்க்கலாம். மீராபாய் சானுங்கிறவங்க வந்து பளுதூக்குதல். இந்த பளுதூக்குதலில் இவளுக்கு வந்து அடிக்கடி இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. ஆனாலுமே டிசம்பரில் கடைசி ஒரு சர்ஜரி ஒன்று பண்ணியிருக்காங்க. பண்ணதுக்கப்புறம் ஏசியன் கேமில் மே 2023 திரும்ப பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவளை இன்ஜுரியிலேருந்து திரும்ப ரெக்கவர் ஆகி வந்திருக்காங்க. அதனால தான் மீராபாய் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து 38வது கொஸ்டின் பாருங்கள். 38வது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒவ்வொரு நிறுவனத்தோட பேர் கொடுத்துட்டு அதோட சேர்மன் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பேர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, நம்ம சேர்மன் கொடுக்கல. ஆனால் இவங்கெல்லாம் அந்த நிறுவனத்தோட சேர்மனு. அப்போ பெப்சி குழுமத்தோட சேர்மன் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெப்சி குழுமத்தோட சேர்மன் யாருன்னா இந்திரா நூயி. அந்த இந்திரா நூயி எதைக்காண்டி அவங்க பேர் வந்து இப்போ கொடுத்துருக்காங்கன்னா, பெப்சி குழுமத்தை பற்றி பேசியிருக்காங்கன்னா, பெப்சி குழுமம் வந்து 2022 5.9% வச்சு அதிகமான வளர்ச்சியில் வந்து இருந்திருக்காங்க. பெப்சி குழுமம் இந்தியாவில் நல்ல டெவலப் இருந்ததுனால அவங்க நேம் வந்து அதிகமாக வெளியில் தெரிஞ்சுது. பெப்சி குழுமம் நேம் வெளியே தெரிஞ்சது. அதனால் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து ஹச்சிஎல்லை பற்றி பார்க்கலாம். இந்த ஹச்சிஎல் யார்? ஹச்சிஎல்லோட சேர்மன் யாருன்னா சிவ் நாடார். இவங்க எதுக்காண்டி கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, சிவ் நாடார் வந்து ஈடி அவார்டுன்னு ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க. அதாவது ஈடி அவார்டு, அதாவது 2022 வாழ்நாள் சாதனையாளர் அவார்டுக்கான விருது. இது வந்து 2022 அவார்டு 2023 வாங்கியிருப்பாங்க. 2023 பிப்ரவரி மாதம் வாங்கியிருக்காங்க. அதனால தான் ஹச்சிஎல்லை பற்றி சிவ் நாடார் பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்து இன்ஃபோசிஸை பற்றி பார்க்கலாம். இன்ஃபோசிஸ் பற்றினா ஒரே ஒரு கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. அது யாருன்னா அசீம் பிரேம்ஜி. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவங்க வந்து நல்லா வசதியானவங்க தான். அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வந்து குழந்தைகளோட கல்வி மேம்பாட்டுக்காண்டி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களோட நேம் பற்றி கேட்டிருக்காங்க, அசீம் பிரேம்ஜி பற்றி. அடுத்து
விப்ரோ வந்து நாராயணமூர்த்தி. விப்ரோவோட சேர்மன் யாருன்னா நாராயணமூர்த்தி. விப்ரோ பற்றி கொஸ்டின் எதனால் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விப்ரோ வந்து இன்னும் 3 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 2022 அவங்க சொன்னது. 2022 அவங்க சொன்னது என்னென்னா, இன்னொரு 3 மாதத்தில் விப்ரோ வந்து அடுத்து ஏஐ மூலயமா ஏஐயில் முதலீடு பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஏஐயில் இனிமேல் விப்ரோ வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால அவங்க எல்லாமே ஏஐ சம்மந்தமாக போயிடுவாங்கன்னு சொல்லி அது கொஞ்சம் பரபரப்பாக பேசுனாங்க. அதனால் அது கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த 54வது கொஸ்டின் பாருங்கள். த மாங்க் ஹூ சோல்ட் இஸ் ஃபெராரி இந்த புத்தகத்தை எழுதியவர் யார்? ராபின் சர்மா. ஆப்ஷன் பி ராபின் சர்மா. எதைக்காண்டி இந்த கொஸ்டின் இப்போ வச்சுருக்காங்கன்னா, இது ஒரு முக்கியமான இது. ஏன்னா அது வந்து ரொம்ப ஃபேமஸான புக்கு. இந்த புக் எழுதினா ராபின் சர்மா. இவர் பெரிய எழுத்தாளர். எதனால் இப்போ இந்த கொஸ்டின் வச்சுருக்காங்கன்னா, இந்த புக்கை வச்சு அவர் ராபின் சர்மா என்ன சொல்லியிருந்தாருன்னா, இதை வச்சு ஒரு திரைப்படமாக எடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு ஃபேமஸான புக்குங்கிறதுனால இதை பற்றி நிறைய வெளியில் வந்திருந்தது. அதனால் 2022 டிசம்பரில் வந்து இதை பற்றி ஒரு படம் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதோட மோஷன் பிக்சர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மோஷன் பிக்சர்னால தான் அந்த படத்தை பற்றி அதிகமாக பேச ஆரம்பித்தாங்க, அந்த புக்கை பற்றி அதிகமாக பேச ஆரம்பித்தாங்க. அதனால தான் அந்த புக்கை பற்றின ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. அப்போது புக்ஸை பற்றி ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க கண்டிப்பாக. இந்த வருஷமும் புக்ஸை பற்றி ஒரு கொஸ்டின் இருக்கும். புக்ஸ் அண்ட் ஆத்தரை பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த 61வது கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் எந்த ஆவணப்படத்திற்கு ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது தி எலிஃபண்ட் விஸ்பர்ஸ் இந்த படத்துக்கு தான் ஆஸ்கர் விருது கொடுத்துருப்பாங்க. ஆஸ்கர் விருது இதுக்கு எந்த மாதம் கொடுத்தாங்கன்னா 2023 மார்ச் மாதம். அதாவது 2023 மார்ச் மாதம் 12ஆம் தேதி கொடுத்துருக்குறாங்க. நமக்கு எக்ஸாம் நடந்தது ஆகஸ்ட்டு 25, 2023. அப்படின்னா பார்த்துக்கோங்க, நம்ம மார்ச் மாதம் கரண்ட் அஃபேர்லாம் படிக்கணும். அப்போ எந்த மாதம் வரைக்கும் படிக்கணும்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதிலிருந்து மொத்தம் அவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏன்னா மொத்தம் 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2023 எஸ்ஐ கொஸ்டினில் 8 கரண்ட் அஃபேர் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. சிஏ கொஸ்டின், கரண்ட் அஃபேர் கொஸ்டின் 8 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. மீதி எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக்கு அல்லது புக்ஸுக்குள்ளே இருந்து ஜிகே அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அதில் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்றோம்னா, எந்தெந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். அதில் எந்தெந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் எதெல்லாம் படிக்கணும்னா, ஸ்போர்ட்ஸ்லேருந்து ஒரு கரண்ட் அஃபேர் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸ்போர்ட்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் இந்த வேர்ல்டு சம்மந்தம் அதாட்டும் ஒரு முக்கியமான இந்த வார் நடந்தது, ரஷ்யா உக்ரைன் வார் நடந்தது, அந்த மாதிரி இதாட்டும் ஒரு கொஸ்டின். வேர்ல்டு சம்மந்தமாக ஒரு கொஸ்டின். அது பிரைம் மினிஸ்டர் பற்றி கூட கேட்கலாம். இந்த நாட்டோட அதிபர் யார், அமெரிக்காவோட அதிபர் யார், இலங்கையோட அதிபர் யார், இந்த மாதிரி கொஸ்டின் கூட கேட்கலாம். இந்த மாதிரி சிம்பிளாக தான் கேட்பாங்க, கஷ்டமாக கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் விண்வெளி திட்டத்தை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இந்த ராக்கெட் ஏவுதளம் எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் எந்த ராக்கெட் எப்போ ஏவுனாங்க, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். முக்கியமாக ஸ்போர்ட்ஸ் நல்லா படிச்சிருங்க. அதுக்கப்புறம் இது பார்த்தோமே, HCL பற்றி பார்த்தோமே. அப்படின்னா இந்த நிறுவனங்களை பற்றி, நிறுவனங்களோட சேர்மன் யார், சிஓ யார், இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் புக் அண்ட் ஆத்தர், புக்ஸு ஆத்தரை பற்றி கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவார்டு, ஏன்னா ஆஸ்கர் அவார்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லா அவார்டை பற்றியும் படிக்கணும். அதனால் அவார்ட்ஸை பற்றி கண்டிப்பாக ஒன்று கொஸ்டின் வரும், படிச்சிருங்க. நீங்கள் எஸ்ஐ படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கீழே கரண்ட் அஃபேர்னு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க.
அதுக்கப்புறம் நம்ம கரண்ட் அஃபேர் வந்து கொடுக்க போகிறோம். அதாவது 2024 லாஸ்ட் 6 மாதத்துக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸும் 2025 ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம வீடியோ கொடுக்க போகிறோம். அதாவது ஒரு மாதத்துக்கு 150 கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு நம்ம கொடுப்போம். உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளோட சேனலில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்துக்கலாம்.